ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். உன்மக்னே ஜட்டிதி ததா தராதரேந்திரே. உன்மக்னே ஜட்டிதி ததா தராதரேந்திரே. நிர்மேதுர்திருடமிக சம்மதேன சர்வே. நிர்மேதுர்திருடமிக சம்மதேன சர்வே. ஆவிஷ்யத்விதயகணேஸ்பி சர்ப்பராஜே. ஆவிஷ்யத்விதயகணே பிசர்பராஜே. வைவஸ்யம் பரிசமயன் நவிவ்ருதஸ்தான். வைவஸ்யம் பரிசமயன் நவிவ்ருதஸ்தான். உன்மக்னே ஜட்டிதி ததா தராதரேந்திரே. நிர்மேதுர்திருடமிக சம்மதேன சர்வே. உன்மக்னே ஜட்டிதி ததா தராதரேந்திரே. நிர்மேதுர்திருடமிக சம்மதேன சர்வே. ஆவிஷ்யத்விதயகணேஸ்பி சர்ப்பராஜே. வைவஸ்யம் பரிசமயன் நவிவ்ருதஸ்தான். ஆவிஷ்யத்விதயகணே பிசர்பராஜே. வைவஸ்யம் பரிசமயன் நவிவ்ருதஸ்தான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததா அப்போது, தராதரேந்திரே அந்த பெரிய மலை, ஜட்டிதி திடீரென்று, உன்மக்னே மேலெழுந்ததும், இக சர்வே இந்த தேவர்கள் அசுரர்கள் யாவரும், சம்மதேன மிகுந்த உற்சாகத்துடன், திருடம் நிர்மேதுகு திரும்பவும் வலிமையுடன் கடைந்தனர். த்விதீயகணே இந்த அசுரர் தேவர் இரண்டு பக்கத்தவர்களையும், சர்ப்பராஜே அப்பி பாம்பரசன் வாசுகியிடத்திலும், ஆவிஸ்ய நீங்கள் பிரவேசித்து, வைவஸ்யம் அவர்களுடைய சோர்வை, பரிசமயன் நீக்கி, தான் அவர்களை, அபிவிருதக மேலும் சக்தியும் உற்சாகமும் உடையவர்களாகச் செய்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். உன்மக்னே ஜட்டிதி ததா தராதரேந்திரே. நிர்மேதுர்திருடமிக சம்மதேன சர்வே. ஆவிஷ்யத்விதயகணேஸ்பி சர்ப்பராஜே. வைவஸ்யம் பரிசமயன் நவிவ்ருதஸ்தான். பகவானே, தாங்கள் அவ்வாறு அந்த மலையை தூக்கி எடுத்ததும் அந்த பெரிய மலை விரைவாக மேலே எழுந்தது. தேவர்களும் அசுரர்களும் சோர்வும் வருத்தமும் நீங்கி உற்சாகமடைந்தனர். மிகுந்த வலிமையுடன் மீண்டும் கடைய ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களுடைய வலிமையும் நீங்கள் தந்ததுதான். தேவர்கள் அசுரர்கள் வாசுகி எல்லாருக்குள்ளும் நீங்கள் பிரவேசித்து சோர்வை நீக்கி மேலும் சக்தியும் உற்சாகமும் பெருகியவர்களாக நீங்களே செய்தீர்கள் என்று பட்டத்ரி கூறுகிறார்.